எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சியை நாம் லான்ச் பண்ணலான்னு இருக்கிறோம். அது என்ன தெரியுங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த மொத்த படங்கள் 136. அந்த 136 படங்கள்ல இருந்து ஒரு 10-15 கேள்விகள் நேயர்கிட்ட உங்ககிட்ட கேட்கலாம்னு இருக்கிறோம். நாங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்கிறவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு நபர் ஒன்றுக்கு ஒரு 100 ரூபா பரிசு தொகை தரலான்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோக்கமாக இல்லாமல், அப்படி கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்ன கேள்வி, அந்த கேள்வி இந்த படத்தினுக்கு இந்த கேள்வி சரியான கேள்வி தான் கேட்குறாங்களா அப்படிங்கிற உங்களுடைய அந்த மனசுக்கு ஒரு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டா, அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு நம்ம கேட்குற கேள்வி நல்ல ஒரு தரமான கேள்வி தான் கேட்டிருக்கிறோம், அதனால தான் இவங்க ஆர்வமாக இதுக்காக பதில் சொல்கிறாங்க அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். அதுக்காக தான ஒழிய இந்த பரிசுக்காகவோ பணத்துக்காகவோ இது அல்ல. ரைட். இப்போ உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறோம். இதை நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் பதிவிடலாம். உங்கள் அட்ரஸ் அதில் குறிப்பிட்டோம்னா, அப்படி 10 பேர் தேர்ந்தெடுக்கக்கூடிய 10 பேருக்கு நபர் ஒன்றுக்கு 100 ரூபா கரெக்டாக பதில் சொல்கிறவங்களுக்கு நம்ம தர்றோம். இது உங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை. இதே கேள்வியை மக்களை நேரடியாக சந்தித்து அவங்ககிட்டையும் இந்த கேள்வி கேட்கலாம்னு இருக்கிறோம். அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத அதையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம். ஆக எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியின் சார்பாக இந்த கேள்வி பதில் பகுதிக்கு நீங்கள் ஆதரவு தரணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நாங்கள் மிகவும் பணிவண்டமுடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து அதற்கு பதிலை சொல்லி பரிசு பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆவல். தொடர்ந்து எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவி பாருங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. முதலா எந்த படத்தைங்களை பார்க்க போறோம்? குலே பகாவலி. இந்த படத்துல இருந்தா இப்போ உங்ககிட்ட ஒரு 10 கேள்விகள் நான் கேட்கறேன். குலே பகாவலி படத்துல புரட்சி தலைவர் நடிச்சிருக்கிறாரு. ஆர்ஆர் பிக்சர் சார்பா டி.ஆர். ராமனை தயாரித்து இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு தஞ்சை ராமதாஸ் எழுதின அத்தனை கதை வசனங்களும், குறிப்பா அந்த தர்பார்ல கேட்கக்கூடிய கேள்வி பதில் பகுதிகளும் மிக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதற்கு இதுதான பதில் அப்படின்னு பிரமிக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. புருஷன் அழகழகாக பதில் சொல்லுவார். அதை எல்லாமே தஞ்சை ராமதாஸ் எழுதினது தான். இந்த படம் 1955 ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. இது இந்த படத்தினுடைய ஒரு சின்ன தகவல். இப்போ நம்ம கேள்விக்கு போகலாம். முதலாவது கேள்வி, குலே பகாவலி படத்தில் புரட்சி தலைவரின் பெயர் என்ன? இது ஃபர்ஸ்ட் கேள்வி. அடுத்து 2வது கேள்வி, புரட்சி தலைவருக்கு இந்த படத்துல எத்தனை ஜோடி நடிச்சிருக்கிறாங்க? அவங்க யார் யாரு? அந்த நடிகைகளின் பெயர் என்ன? அந்த நடிகைகளுக்கு குலே பகாவலி படத்துல எந்தெந்த நடிகைகளுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் 2வது கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டு மன்னனுக்கு 2 மனைவி. முதல் மனைவியினுடைய மகன் தான் புரட்சி எம்ஜிஆர். இவரை பார்த்தா அப்பாவுக்கு கண்ணு போயிடுங்கிறதுக்காக காட்டில் போய் வச்சிருவாங்க.
அதன் பிறகு இவர் போய் காட்டுக்கு வேட்டையாட போகும் பொழுது இவரது 2வது மனைவியினுடைய மகன்கள் 2 பேரும் காட்டுக்கு வேட்டையாட போகும் பொழுது தலைவர் இவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றிடுறாரு. அப்படி காப்பாற்றுற பட்சத்தில் இந்த அரசனுக்கு கண்ணு போயிடும். அதுக்கு காரணம் புரட்சியாளர் எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, நகாவளி நாட்டில் ஒரு மலர் இருக்குது. அந்த மலரை கொண்டு வந்து இந்த மண்ணுடைய கண்ணில் வச்சா போன பார்வை இந்த மன்னனுக்கு திரும்ப கிடைச்சிடும் அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு பெரியவர் சொல்லுவார். ஆக நகாவளி நாட்டுக்கு புரட்சி தலைவர் அந்த மலரை தேடிக்கிட்டு போகிறாரு. அந்த மலரினுடைய பெயர் என்ன? அதாவது அந்த பூனுடைய பெயர் என்ன? இது ஒரு கேள்வி. அடுத்து இப்படி போகும் பொழுது புரட்சி தலைவருக்கு 3 விதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அந்த 3 விதமான பிரச்சனைகளைய எப்படி சந்திச்சுட்டு போறாருங்கிறது தான் கதை. இப்போ இதில் முதலாவதாக ஒரு அழகிய பெண் என்ன பண்ணுறாங்க, சூதாட்டத்தில் எல்லோரையும் அடிமைப்படுத்திடுறாங்க. இவங்க புரட்சித்தலைவருடைய அண்ணனை கூட அடிமைப்படுத்திடுறாங்க. அப்போ இவங்களை மீட்கிறதுக்காக தலைவர் வயதான ஒரு வேடம் போட்டு ஒரு பாட்டு பாடுவார். சும்மா குத்து சாங் மாதிரி, டப்பாங்குத்து சாங் மாதிரி. அந்த பாடல் என்ன? இது ஒரு கேள்வி. புரட்சி தலைவர் அந்த பெண்களுடையும் ஆடி பாடக்கூடிய அந்த பாடல் என்ன? இது ஒரு கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த பகடை ஆட்டத்தில் ஜெயிக்கிறவங்க இந்த அழகிய பெண்ணை மணந்துக்கலாம், தோக்கிறவங்க இந்த பெண்ணுக்கு அடிமையாயிரணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய விதி. ஆக இந்த போட்டியில் புரட்சி தலைவர் கலந்துக்கிறாரா, கலந்துக்கிட்டு வெற்றி பெறாரா? இதுதான் அடுத்த ஒரு கேள்வி. ரைட்டு. இப்போ அங்கே நடக்கக்கூடிய அந்த போட்டியில் பகடை உருட்டுறாங்க பார்த்தீங்களா? அந்த பகடை உருட்டும் பொழுது புரட்சி தலைவர் ஒரு நம்பர் கேட்பார். இந்த இத்தனாவது எண் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பார். அந்த நம்பர் என்ன? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பகடை உருட்டும் பொழுது கேட்கக்கூடிய நம்பர் என்ன? இது ஒரு கேள்வி. ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவர் இன்னொரு பிரச்சனைன்னு சொன்ன பார்த்தீங்களா? அங்கே ஒரு காட்டு மிராண்டிங்கிட்ட மாட்டிக்கிறாரு. அந்த காட்டு மிராண்டிகிட்ட மாட்டிக்கும் போது புரட்சி தலைவரை பலி கொடுக்கறதுக்கு அவருடைய கைகளை அப்படியே பின்னாடி கட்டி எல்லாம் ஒரு ஆட்டம் பாடி எல்லாம் அந்த குதூகலப்படுத்திக்குவாங்க அந்த காட்டு மிராண்டிகள். அப்போ அவரை ஒரு பெண் அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறாங்க. அந்த பெண் பெயர் என்ன? அதாவது அந்த பெண்ணுன்னா நடிகை தானே, அந்த நடிகையின் பெயர் என்ன? அந்த நடிகைக்கு இந்த படத்தில் என்ன பெயர்? இதுதான் இது ஒரு கேள்வி. அடுத்து இன்னொன்று, அடுத்த கேள்விக்கு போகலாம் பாருங்க. இப்போ புரட்சி தலைவர் அந்த ஒரு மலர் சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த மலரை கொண்டு வர்றதுக்காக பலவித போராட்டங்களை சந்தித்து கரெக்டாக அந்த நகாவளி நாட்டுக்கு போயிடுறாரு. அந்த நகாவளி நாட்டுக்கு போன பிறகு அங்கே அவருக்கு 3 விதமான போட்டிகள் வைக்கிறாங்க. அந்த 3 விதமான போட்டிகள் என்னென்ன போட்டி அப்படிங்கிறது தான் இன்னொரு கேள்வி. இப்போ என்ன பண்ணிடுறாரு தலைவர்? கேட்ட ஒரு கேள்வி. அந்த போட்டியில் முதல் போட்டி, 2வது போட்டி, 3வது போட்டி, இந்த 3 போட்டியிலும் புரட்சி தலைவர் கலந்துக்கிறாரு. சரி, கலந்துக்கிட்டாரு. அது என்னென்ன போட்டின்னு கேள்வி கேட்டோம். அதில் ஜெயிச்சாரா இல்லையா? இது இப்போ அடுத்த கேள்வி. ஓகே, புரட்சி தலைவர் என்னாவே ஜெயிச்சிருவான்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ஜெயிச்சிட்டாருன்னே வச்சுங்களேன். அப்படி ஜெயிச்சிருந்தா அந்த மலரை இவர் கைக்கு வந்திருக்குமில்ல, அந்த மலர் கைக்கு வந்திருக்குமில்ல. சப்போஸ் அந்த மலரை இவர் கைக்கு வந்திருந்தா அந்த மலரை கொண்டு போய் அவருடைய தந்தையின்
கண்களை வச்சாரா? ஒரு கேள்வி. அதுக்கு இடையிலேயே அந்த இவருடைய அண்ணனுங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அண்ணனுங்க இவருக்கிட்ட இருந்து இந்த மலரை பறிக்க முயற்சி எடுத்தாங்க. அவர்களுடைய முயற்சி பலித்ததா? இது இன்னொரு கேள்வி. இப்போ அந்த அரசனுக்கு கண்கள் வந்ததா இல்லையா? இது ஒரு கேள்வி. அடுத்து இந்த 3 பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஜோடிகள், அவங்கள தலைவர் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? இது ஒரு கேள்வி. எல்லாத்துக்கும் மேல எந்த காரணத்துக்காக தனது முதல் மனைவியினுடைய மகனையும் அந்த முதல் மனைவியும் காட்டில் அவங்களை விலக்கி வச்சாரோ, அப்படிப்பட்ட அந்த மகனால இவருக்கு கண் திரும்ப கிடைச்சதா? அப்படி கிடைச்சிருந்தா இவரை அரியணையில் அந்த மன்னன் ஏற்றினாரா இல்லையா? இதுதான் இந்த குலேபகாவலி படத்தினுடைய கடைசி கேள்வி. இந்த கேள்விகள் எல்லாமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஒன்று, குலேபகாவலி படத்தை நீங்கள் முழுமையாக பார்க்கணும். அல்லது இந்த குலேபகாவலி படத்தை பார்த்துருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஏற்கனவே நம்ம சீனியர்ஸ், அவங்கிட்ட இந்த கேள்வியில் நீங்கள் கேட்டு அதுக்கு நீங்கள் பதிலை தெரிஞ்சுக்கணும். எது எப்படி தான் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட பார்த்து தெரிஞ்சுக்கிறது தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதிகம். அதனால் கேட்டாலும் சரி, நீங்கள் அவங்க அந்த பதிலை உங்கள்கிட்ட சொல்லும்போது பார்க்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு தன்னால் வந்துடும். அந்த படத்தை நீங்கள் பார்த்தாலும் சரி, எப்படி எது இருந்தாலும் இந்த கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்திற்கும் நீங்கள் சரியான பதிலை நீங்கள் அளிப்பவருக்கு 10 பேர்களை தேர்ந்தெடுத்து நம்பர் 1க்கு ரூ. 100 பரிசு தொகையாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சார்பாக வழங்க இருக்கிறோம் என்பதை உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்த அடுத்த நிமிஷமே குலேபகாவலி படத்தை பாருங்கள், இதற்கான விடையை கண்டுபிடிங்க. மறக்காமல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விடையை வாட்ஸ்அப் மூலமாகவும் சரி, கமெண்ட்ஸ் மூலமாகவும் சரி எங்களுக்கு தெரியப்படுத்திங்கன்னா உங்களை தேடி அடுத்த நிமிஷம் அந்த உங்கள் விலாசத்தை நீங்கள் அனுப்பிவிட்டாலும் சரி, ஜிபே நம்பர் அனுப்பிவிட்டாலும் சரி, உங்களுக்கு அந்த 100 ரூபாய் அனுப்பி வைக்கப்படும். பாருங்கள், எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவியை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.